சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் அரசு பேருந்து நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் மற்றும் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் எடப்பாடி ஆலச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு சண்டையில் முடிந்தது. ஐயாசாமி ஆகிய இருவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்தனர். இதனால் இன்று காலை முதல் மாலை வரை எடப்பாடி காவல் நிலையம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எடப்பாடியில் அரசு பேருந்து நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் எடப்பாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து நடத்துனரை தாக்கிய பிரியதர்ஷினி மற்றும் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திரு சுரேஷ்குமார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் அரசு பேருந்து நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் மற்றும் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் எடப்பாடி ஆலச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு சண்டையில் முடிந்தது. இதில் அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய ஆலச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சதீஷ்குமார் மற்றும் ஐயாசாமி ஆகிய இருவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்தனர். இதனால் இன்று காலை முதல் மாலை வரை எடப்பாடி காவல் நிலையம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. அது நீங்க சொல்லிதான் பண்ண முடியாது. அது சட்டப்படி எனக்கு தெளிவா இருக்குது. ஆனா நீங்க போடுறது வந்து கேஸ் போட்டு எந்த அளவுக்கு கண்டக்ட் மேல போட்டுருக்கீங்க. அப்ப எங்கால வந்து புகார் வந்து ஆசாத் கொடுக்குற புகார்ல அவர் வந்து கெட்ட வார்த்தையால திட்டி 6 பேர் அடிச்சுதான் சொல்றாங்க. கெட்ட வார்த்தையால திட்டி ஒரு செக்ஷன் போட்டுருக்கேன். எடப்பாடியில் அரசு பேருந்து நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் எடப்பாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து நடத்துனரை தாக்கிய பிரியதர்ஷினி மற்றும் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திரு சுரேஷ்குமார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் அரசு பேருந்து நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் மற்றும் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் எடப்பாடி ஆலச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு சண்டையில் முடிந்தது. இதில் அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய ஆலச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சதீஷ்குமார் மற்றும் ஐயாசாமி ஆகிய இருவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்தனர். இதனால் இன்று காலை முதல் மாலை வரை எடப்பாடி காவல் நிலையம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது.
மீன்ஸ் அவர் வந்து நாலு section, ஆசாத் மூணு section தான் ஆசாத் சொல்றாங்க. சார் சொல்றது கேளு சார் அவர் காது வாங்க சார் அப்புறம் பேசுங்க சார் நான் எஃப்ஐஆர் கையில கொடுக்குறேன் சார் ஓட்ட விட்டு எஃப்ஐஆர் எடுத்து நான் என்ன பண்ண போறோம்? ஓடுறதுக்கு முன்னாடி நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. அது நீங்க சொன்னீங்கன்னா பண்ண முடியாது அது சட்டப்படி எனக்கு சார் வெளியே வந்து ஓடுறதுக்கு நான் அப்படியே வீடியோ தெளிவா இருக்குது. அடிவாரம் நல்ல தெளிவா இருக்குது. ஆச்சுங்களா? ஆனா நீங்க போடுறது வந்து கேஸ் கூட எந்த அளவுக்கு கண்டக்ட் மேல போட்டுருக்கீங்க. அப்ப எங்கால வந்து சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஆட் பண்ணி கொடுத்தா நீங்க போட்டு புகார் வந்து ஆசாத் கொடுக்குற புகார்ல அவர் வந்து கெட்ட வார்த்தையால திட்டி 6 பேர் அடிச்சுதான் சொல்றாங்க. கெட்ட வார்த்தையால திட்டி ஒரு செக்ஷன் போட்டுருக்கேன். அவங்க 6B போட்டுருக்கேன். ஆபாச வார்த்தைகள் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும்